சிஏ முடிச்சுட்டு ஒருத்தர் கூட வேலை இல்லை அப்படின்னு நீங்க எங்கேயுமே ஃபைன் பண்ண முடியாது. இது ஓப்பன் சேலஞ்சாவே கொடுக்கலாம். ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு சம்பாதிக்கிறது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்னு வந்தது. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஜிஎஸ்டி லான்ச்சிங்ல சொல்லியிருப்பார், சிஏ சிக்னேச்சர் இஸ் மோர் வேல்யூ than மை சிக்னேச்சர்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மினிமம் இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து 1 lakh இஸ் அ கேரண்டி. ஆல் இண்டியா ரேங்க் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது பேர் annum 40 lakhs to 1 crore வரைக்கும் போயிடும். முதல்ல 40 வயசுல தான் சிஏ பாஸ் பண்ண முடியும், 50 வயசுல தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோலாம் இப்போ கிடையாது. 21, 22ல முடிக்கிறாங்க. எங்களுடைய இது அகாடமிலே பார்த்தீங்கன்னா 21 or 22ல முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியா உள்ள வராங்க. ஒரு ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு சம்பாதிக்கிறது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்னு வந்தது. அப்பதான் நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா திஸ் அ கோர்ஸ் ஃபார் யூ. நம்மளோட காமர்ஸ் இதில் ஒரு பெரிய லெவலில் ஹைட்லுக்கு போகணும், லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய கிரேடரில் இருக்கணும், இல்லை வந்து நான் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதான் கோர்ஸ். இதில் என்ன அப்படின்னா 2 விதமாக உள்ள வரலாம். ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு சொல்லி 3 லெவல் இருக்கு. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பேசிக் லெவல். 12th முடிச்சோடனே ஒருத்தர் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர் முடிச்சோடனே 2 வருஷம் இந்த ஆர்டிகல்ஷிப் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர். இதுல 3 லெவல் இருக்கு. 12th முடிச்சுட்டு வரும்போது 3 லெவல், காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா 2 லெவல். அந்த என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்லை, பட் அவங்களும் இன்டர் முடிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இதுதான் அந்த 3 லெவலுங்க. 3 லெவல்லையும் ஸ்ட்ரக்சர்ஸ், பேப்பர்ஸ் இருக்கு, குரூப்ஸ் மாதிரி இருக்கு, அதில் நம்ம எழுதுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இன்டர் முடிச்சுட்டு 2 வருஷம் யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர், எங்க ஒர்க் பண்ணணும்? 2 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க, அது முடிச்சோன்னே இன்டர் 2 குரூப்புக்கு கிளியர் பண்ணணும். 2 குரூப் அப்படிங்கிறது ஒரு 3 பேப்பரா மொத்தம் 6 பேப்பர் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிசிங் சிஏன்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனிஸ்லாம் ஆடிட் பார்த்துட்டு இருக்காருங்களா, அவர் தான் பிராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம், இல்லைன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட போய் கம்பல்சரி 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு சர்டிபிகேட் சைன் பண்ணி கொடுப்பார். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் எலிஜிபிள் ஃபார் சிஏ ஃபைனல். அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் கம்பல்சரி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனால தான் இது ஒரு ஆடானவே சொல்லாங்க. ஏன்னா 2 வருஷம் அவங்க கத்துக்கிட்டு தானே வெளியில வராங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதுங்கிறது வேற. இப்போ அவங்க 2 இயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க. அப்ப ட்ரெயின் ஆகும்போது இமிடியேட்லி தே வில் கெட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி.